நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 21/6/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி, ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 7:44 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:58 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு மாலை 6:58 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:58 வரை பரணி, பின்பு கிருத்திகை. மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு பகுத்தறிவு வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் மட்டுமே சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டா வெறுப்பாக சிலர் நடந்து கொள்வார்கள். அதனை நீங்கள் சரி கட்டி விட வேண்டும். என்று நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். வெளி உலகை கண்டிப்பாக தெரிந்து கொள்வீர்கள். நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். சந்திராஷ்டம் முடியும் வரை பொறுமை இருந்தால் போதும். சிந்தித்து செயல்படுவது எதிலும் நல்லது. இன்று நீங்கள் அவசர முடிவுகளை எடுக்காமல் இருக்க வேண்டும். எதிலும் அலட்சியம் காட்டாமல் இருக்க வேண்டும். நடக்கும் காரியங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தேவையில்லாத கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். இன்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ள முடியும். யோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். பெண்கள் இன்று குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய சூழலும் இருக்குங்க. அது மட்டுமில்லை, சகோதர சகோதரியிடம் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். காதல் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்குங்க. என்ன நடப்பது என்று குழப்பமாகவே இருக்கும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பதும் பொறுமை காப்பதும் நல்லது. காதல் கை கூடுமா கூடாதா என்ற மன பயத்தையும் கொடுக்குங்க. நம்பிக்கை மட்டும் இழக்காமல் இருக்க வேண்டும். என்றும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது. முழு முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது ரொம்ப நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று கவலையை மறந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். வீண் பம்பு வழக்குகளுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். உடைய சிரமத்தை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். கொஞ்சம் பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுங்கள், அது போதுங்க. என்று உங்களுக்கு உடல் பொலிவு கூடிவிடும். அறிமுகம் இல்லாதவரிடம் அதிகம் பேச வேண்டாம். பரணி என்று விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கூடுமான வரை இன்று நீங்கள் பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. சந்திராஷ்டம் முடியும் வரை நீங்கள் பொறுமையாக செயல்பட வேண்டும். கிருத்திகை என்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். எந்த வேலையை முதலில் செய்வது என்ற குழப்பம் இருக்குங்க. எதையும் யோசித்து செயல்படுவது மிக நல்லது. பணம் வரக்கூடிய வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பொதுநல சிந்தனையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். நட்பால் நல்ல காரியம் ஏற்பட கொடுங்க. இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். ரிஷபம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. சிரமங்கள் கூடாமல் இருக்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் இருக்குங்க. எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாளாக இருக்க கொடுங்க. கொடுத்த பாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றாற்பாறு தன்னை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். அன்பால் இன்று நீங்கள் அனைவரையும் அரவணைத்துக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க.
முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ரிஷப ராசி நேயர்களுக்கு இன்று பேச்சினால் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான பலன் ஏற்படுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவரின் வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்குங்க. இன்று பெண்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். எந்த வேலையை முதலில் செய்வது என்ற குழப்பம் இருக்கும். பெண்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். இன்று காதல் கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சந்தேக பார்வை ஏதும் வேண்டாங்க. இன்று காதலில் உள்ளவங்க ரொம்ப எச்சரிக்கையுடன் பேசுவது நல்லது. இன்று மாணவர்கள் எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் புதுமை படிக்கும் நாளாக இருக்கக்கூடும். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த நாள் உயர்வுக்கு வழி உண்டாக்க கொடுங்க. காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க. புதிய விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. மனக்கசப்பும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டி விடுவீர்கள். புதிய விஷயங்களில் நாட்டம் செல்லும். தடுமாற்றம் ஏற்படும் காரியங்களில் ஈடுபட வேண்டாம். சிந்தித்து செயல்படுங்கள். அதுவே வெற்றியை கொடுக்கும். ரோகிணி. சிக்கல் தீர்வதற்கு பொறுமை வேண்டும். நிதானமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. காரியங்களை நீங்க சிறப்புடன் செய்து முடிக்க முடியும். இன்று மனம் கஷ்டம் கொஞ்சம் விலகுங்க. எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. கொடுத்த பாக்கை காப்பாற்றி விட முடியுங்க. இந்த நாள் உங்களுடைய பொருளாதாரம் சீராக உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம். நல்லவரின் நட்பு ஏற்படக்கூடும். நம்பிக்கை உள்ளவர்களின் நட்பும் கிடைக்கக்கூடும். எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. ஏட்டிக்கு போட்டியாக பேசுபவரிடம் விலகி இருக்க பாருங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் சரியான முறையில் அணுகுங்கள். கண்டிப்பாக இதிலும் வெற்றி நிச்சயம். அவசரப்படாமல் இருந்தால் என்று உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமே காணும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். துணிந்து எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. என்று யோசித்து சில முடிவுகள் எடுப்பது நல்லது. பிரச்சனைகளை துல்லியமாக கையாளுவீர்கள். மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடுங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். விஐபிகள் வீடு தேடி வந்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு கிட்டுங்க. என்று குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்கள். வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமண காரியங்களில் சாதகமான போக்கு ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் உண்டாக கொடுங்க. மதிப்பு கூடும் நாள் என்று சொல்ல முடியும். அடுத்தவர் யாரும் குறை கூறா வண்ணம் நீங்க நடந்து கொள்வீர்கள். எதிலும் உறுதியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். லாபத்தை பன்மடங்கு உயர்த்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்க கொடுங்க. பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முயற்சிகள் மூலம் முன்னேறி செல்வீர்கள். பெண்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மன நிறைவான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். முடிவில் தெளிவாக இருக்கும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது நீங்க கொஞ்சம் இல்லத்தில் கலந்து பேசி எடுப்பது நல்லது. மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கல்வியிலும் நீங்க சாதிக்க முடியும். உயர்கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகளுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று நீங்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். ஒரு பக்கம் மகிழ்ச்சி கூடிவிடும். இன்பமும் துன்பமும் கலந்தே காணப்படுங்க. நம்பிக்கை மட்டும் இழக்காதீர்கள். மூட நம்பிக்கைகளில் நீங்க தயவு செய்து கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். திருவாதிரை. யாரையும் நீங்க குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். முடிவில் அனைத்தும் தெளிவாக இருக்கக்கூடும். லாபமும் சீராக வரக்கூடும். வெற்றிக்காக கடுமையாக போராட முடியுங்க.
விஐபிகள் வீடு தேடி வந்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். குடும்ப உறவுகள் கண்டிப்பாக பலப்படக்கூடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். புனர்பூசம் என்ற மதிப்பும் மரியாதையும் கூறிவிடும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். நல்ல நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்லபடியாக நடக்கும். அடுத்தவரை மட்டும் தயவு செய்து குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். எதிலும் லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. வெற்றிக்காக போராடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று பண பற்றாக்குறை ஏற்பட்டு பின்னர் சரியாகும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களின் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணை புரியும் நாளாக இருக்க கொடுங்க. வியாபார விரோதங்கள் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகவே கிடைக்குங்க. பயணங்களின் பொழுது ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும். உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் தயவு செய்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மனதில் போட்டு குறையாக வைத்துக் கொள்ள வேண்டாம். பிரச்சனைகளாக இருக்க வேண்டாம். வீண் பகையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மனசுக்குள் என்ன தோன்றுகிறதோ அதனை பேசிவிடுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்க கொடுங்க. கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. பாடங்களை கொஞ்சம் தெளிவாக படிக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். படிப்பு ரொம்ப முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவ கண்மணிகள் கொஞ்சம் நீங்க பெற்றோர் சொல் பற்றி கேட்டு நடந்துப்பது ரொம்ப நல்லதாக இருக்க கொடுங்க. இன்று பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லும் பொழுது கவனமாக சென்று வர பாருங்கள். பெண்களுக்கு இன்று வீண் மனக்கவலை ஏற்படக்கூடும். கோவில் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆன்மீக நிகழ்ச்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் என்று மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் சரிப்படுத்திக் கொள்ள முடியுங்க. என்று காதல் மட்டுமே குழப்பத்தை ஏற்படுத்தும். காதலில் முடிவு காணும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அதுவே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம். தைரியமாக எதிலும் ஈடுபடுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். குழப்பங்கள் எல்லாம் சரி கட்டிவிட முடியுங்க. நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முடிந்தளவு யோசித்து எதையும் செய்ய பாருங்கள். தேவையில்லாத விஷயங்களை தள்ளிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக ரொம்ப முக்கியங்க. பூசம் நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிவிட முடியும். காரியங்கள் அற்புதமாகவே கைகூடி விடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. மன சந்தோஷம் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. முடிந்தளவு இன்று நீங்கள் பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாளை நீங்கள் தைரியத்துடன் எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். ஆயில்யம் நம்பிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். அவசர முடிவுகள் தயவு செய்து எடுக்க வேண்டாம். மன பதட்டமும் கண்டிப்பாக வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அதுவே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுவது எதிலும் நல்லது. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றிக் கொண்டிருக்கும். வாழ்க்கை தரத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறி நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். சிரமங்கள் ஓரளவு தீர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கையும் கிடைக்கப் பெறுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் இன்று விலகி செல்லக்கூடும். நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் செயல்படுங்கள். அது போதுங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெருமைப்படும் நாளாக இருக்க கொடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. பண பற்றாக்குறையை எப்படியாவது சரி கட்டி விடுவீர்கள். நிதானத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்குங்க. நிச்சயித்த காரியத்தில் மாறுதல்கள் கொஞ்சம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக சரியாகும். ஆதாயம் இல்லாத அலைச்சல்களால் மன சோர்வு ஏற்படுங்க. மற்றவர்கள் ஒப்படைத்த வேலையை பொறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். தேவையற்ற மன சஞ்சலம் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். மற்றவரிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் தடுக்க முடியுங்க. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்ல கொடுங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கலந்துரையாடும் பொழுது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நல்லது. நன்மைகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும்.
பெண்கள் முன் கோபப்பட வேண்டாம். தைரியமாக முடிவெடுப்பீர்கள். பெண்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியுங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். காதல் பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது. காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். அது போதும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்ற உயர்வுக்கு வழி உண்டாக கொடுங்க. காரியங்கள் மிகவும் சிறப்பாகவே நடைபெறக்கூடும். என்று தொட்ட குறை விட்ட குறையை சரி செய்து விடுவீர்கள். மன சோர்வு ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. இன்று நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். எடுக்கும் முடிவுகளை எல்லாம் மிக தெளிவாக எடுப்பீர்கள். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. நல்லவரின் நட்பும் இன்று ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பெருமைப்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூரம் நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி விடுவீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகி விட கொடுங்க. குழப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியுங்க. பெருந்தன்மையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அதுவே வெற்றியை கொடுக்கும். மன பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் இருப்பது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்க கொடுங்க. உத்திரம் நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திறமைகளால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். பிரச்சனைகளை லாபகமாக அணுகி வெற்றி கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் கொடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்ற ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனக்குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் உங்களை தேடி வர கொடுங்க. நிறைவேறாத காரியத்தையும் நிறைவேற்றி விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்ல கொடுங்க. புத்துணர்ச்சியுடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். அது போதும். எதிலும் குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். இன்று நேர்மை குணத்தை வெளிப்படுத்தி சாதிக்கும் நாளாக இருக்கும். விரோதிகளும் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக் கொடுங்க. வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மாற்று இனத்தவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். உறுதுணையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் எதிர்பார்த்து நல்ல பலனை கொடுக்குங்க. போட்டிகள் ஒரு பக்கம் குறைந்து விடக்கூடும். எதிர்பார்த்த ஆர்டர்களும் கண்டிப்பாக வரக்கூடும். பண வரவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள் வரக்கூடும். என்று உத்தியோகத்தில் இருப்பவரின் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்குங்க. மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் இன்று ஏற்படக்கூடும். தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க முடியும். தேவையான உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் நல்ல வழியில் இன்று கண்டிப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். உடல் உஷ்ணம் அடையக்கூடும். காதல் கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்குங்க. காதலில் முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். விட்டு பிடியுங்கள் எல்லாம் சரியாகும் வரை. என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. உயர்கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ செல்வங்கள் இன்று பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்குங்க. நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று எதிலும் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். காரியங்களும் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய கொடுங்க. பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். தைரியமாக எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. விரோதிகள் விலகி செல்லும் நாள் என்று சொல்ல முடியும். பயணங்கள் உங்களுக்கு எதிர்பாராத மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அஸ்தம் புதுவிதமான யோசனைகள் தோன்றிக் கொண்டிருக்கும். ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். சுகம் தேடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்க கொடுங்க. இருந்தாலும் மாலை நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷம் வெளிப்பட கொடுங்க. இன்பமும் துன்பமும் உங்களுக்கு
கலந்தே காணப்படக்கூடும். கூட்டு முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியத்தையும் நிறைவேற்றி விட முடியும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு ஏற்பட கொடுங்க. சித்திரை மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடைய கொடுங்க. வரவும் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். இனிய பயணங்களை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஏதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். இன்று நீங்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று நீங்க மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி வாகை சூட முடியுங்க. துலாம் ராசி நேயர்கள் என்று எதிரியிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். நம்பிக்கை இழக்காமல் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய பணம் வரக்கூடுங்க. தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. உடைய கோரிக்கைகளும் ஒரு பக்கம் நிறைவேறக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். உடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தடுமாற்றம் விலகி செல்ல கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு வழிநடத்தி செல்வீர்கள். இந்த நாளை நீங்க மிகவும் அற்புதமாக வழிநடத்தி விட முடியும். நினைத்த காரியத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றி விட முடியும். பிள்ளைகள் வழியில் சுப செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. எதிர்பாராத தொகை கையில் வந்து சேரக்கூடும். என்று குடும்ப கஷ்டமும் கண்டிப்பாக நீங்கும். தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றுவீர்கள். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியுங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்ல கொடுங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீர்கள். மனசுக்குள் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடும். பெண்கள் என்ற கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் கொஞ்சம் தொல்லையை கொடுத்தாலும் சிறு சிறு பிரச்சனையை கொடுத்தாலும் காதலில் முடிவெடுக்கும் பொழுது இல்லத்தில் பேசி முடிவெடுப்பது நல்லது. சந்தேக பார்வை மட்டும் வேண்டாம். இன்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளையும் தெளிவாக அணுக வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடும். நல்லவரின் நட்பும் இன்று ஏற்பட கொடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்லக்கூடும். பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கென்று மதிப்பு மரியாதை உருவாக கொடுங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். உயர்வான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். ஓரளவு இன்று நீங்க நிம்மதியாக காணப்படுவீர்கள். விசாகம் உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எழுந்து பெண்ணு சரியாக கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்ல கொடுங்க. அன்பை இன்று கண்டிப்பாக வெளிப்படுத்தி காட்டுவீர்கள். அனைவரிடத்திலும் இன்று நீங்க நல்ல பெயரை உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் மனோதைரியம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். நம்பிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. உற்சாகத்தை இன்று நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு மனம் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகிவிடக் கொடுங்க. பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். நவீன மாற்றங்களை எல்லாம் செய்வீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழக் கொடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்ல கொடுங்க. எதிர்பாராத தன விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. கேட்ட இடத்திலும் பண வரவும் வர கொடுங்க. இன்று நீங்கள் யதார்த்தமாக செயல்படுவீர்கள். நம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். இந்த நாள் நீங்கள் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் என்று யோசித்து முடிவு காண்பது நல்லது. உத்தியோக உயர்வை பற்றி பெண்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இல்ல தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பெண்கள் குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்பட கொடுங்க.
பொதுவாகவே இன்று விருச்சிகம் ராசினியர்களுக்கு வாகனம் மாற்ற சிந்தனை மேலோங்கக்கூடும். புதிய வாகனம் வாங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு பொறுப்புகளும் தேடி வரக்கூடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெல்லக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எல்லா துறையிலும் உங்களுக்கு வெற்றி வாகை சூட முடியும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனம் இன்று திருப்தி அடையக்கூடுங்க. பெண்கள் நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி ஆர்வம் செல்லக்கூடும். யோகமான நல்ல பலனை பெற முடியும். அது மட்டுமில்லை, பெண்கள் சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. காதல் கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லும், பயப்படவும் வேண்டாம். முடிவு காண்பதில் கொஞ்சம் எள்ளத்தில் பேசி காண்பது நல்லது. இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். விளையாட்டுத் துறையில் கொஞ்சம் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று உங்களுக்கு சாதிக்கும் நாளாக இருக்கின்றது. பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். மாணவ கண்மணிகள் சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. நம்பிக்கை மட்டும் எதிலும் இழக்க வேண்டாம். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்குங்க. நம்பிக்கை மட்டும் எதிலும் இழக்க வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. அனுஷம். எதிலும் தைரியம் உண்டாகக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். மன தடுமாற்றம் குழப்பம் கண்டிப்பாக சரியாகுங்க. விட்டு கொடுத்து செல்வது எதிலும் நல்லது. யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். இன்று உங்களுக்கு நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. முயற்சிகளால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கு கோபம் வருங்க. அதை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கேட்டை. என்று மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். பிரச்சனைகளை லாபகமாக கையாள வேண்டியிருக்கும். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். செல்வாக்கு மிக்க சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக வெளிப்பட கொடுங்க. நன்மை நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நேர்மையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. தனுசு ராசினியர்கள். என்று நீங்கள் முடிக்க முடியாத காரியத்தையும் கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் கையில் வருவதற்கான சூழலும் இருக்கின்றது. வீண் விவாதங்களை மட்டும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சகோதரர்களால் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளும் வரக்கூடுங்க. இடமாற்ற சிந்தனை இன்றி மேலோங்கி விடக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போட முடியுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். நண்பர்களால் சிறு விரயம் கொஞ்சம் உண்டாகுங்க. என்று குடும்பத்தில் இருப்பவரால் திடீர் பிரச்சனைகள், அதனால் வாக்குவாதம் போன்றவை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூட்டும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழலும் வெளிப்பட கொடுங்க. வீண் கவலை கண்டிப்பாக ஏற்பட்டு சரியாகும். தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியுங்க. எந்த ஒரு முயற்சிகளையும் நீங்க தயக்கமின்றி செய்வது நல்லது. நட்பு வட்டமும் இன்றி பெருகிவிட கொடுங்க. பெண்கள் இன்று நல்ல விஷயங்களை நோக்கி ஆர்வம் செல்லக்கூடும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் சரி செய்துவிட முடியும். பெண்கள் இன்று திட்டமிட்டு எதிரும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. யோகமான நல்ல பலனையும் பெற முடியுங்க. பெண்கள் இன்று ஆழ்ந்த சிந்தனையை உருவாக்கிக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காதலை விட்டு கொடுத்து செல்வதும் பொறுமை காப்பதும் நல்லது. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். எதையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோதனமாக செயல்பட வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்வது மிக நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று காரியங்களை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். நம்பிக்கையை மட்டும் தயவு செய்து இழக்க வேண்டாம். மூட நம்பிக்கைகளையும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சுறுசுறுப்புடன் என்று நீங்கள் செயல்படுவீர்கள். பொருளாதாரத்தை கண்டிப்பாக விரிவடை செய்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க.
நட்பு வட்டமும் கண்டிப்பாக பெருக கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக நல்லது. போராட்டம் என்று மனோதைரியம் வெளிப்படக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இந்த நாள் நீங்க மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஏற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க அற்புதமாக வழிநடத்தி சென்றால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்க கொடுங்க. உத்திராடம் கனவுகள் நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிட கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷ எண்ணங்கள் என்று வெளிப்பட கொடுங்க. வீடு மாற்ற சிந்தனை என்று மேலோங்கி விடக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக வாங்கி போடுவீர்கள். சின்ன சின்ன விரயங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. வழக்கு விவகாரங்கள் திருந்து ஓரளவு வளம் காண முடியுங்க. வீண் விவாதத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். குடும்ப கஷ்டங்கள் படிப்படியாக தீருங்க. எது எப்படியோ எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்ல கொடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லையும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று நீங்க தயக்கம் எதிலும் வேண்டாம். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மனதில் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதியும் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை நேர்மையான முறையில் வழிநடத்துவீர்கள். திட்டமிட்டு வழிநடத்துவீர்கள். சிக்கலையும் சரி செய்து விடுவீர்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. காதல் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது காதலுக்கு உகந்ததாக இருக்கக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். என்று மாணவர்கள் மனசுக்குள் ஒருவித குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சந்தேகம் இருந்தால் ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை மேலோங்கிவிடக் கொடுங்க. செலவுகளை மட்டும் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக வர கொடுங்க. குடும்ப பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கஷ்டங்கள் படிப்படியாக திருந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. திருவோணம் என்று எதிரிகளின் தொல்லை கண்டிப்பாக விலகி செல்லும். முட்டிக்கட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். என்று நீங்க கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று மனமாற்றம் தடுமாற்றம் எல்லாம் கண்டிப்பாக ஏற்பட்டாலும் சரியாகிவிடக் கூடுங்க. அவிட்டம் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முன்கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை மாறிவிடக் கொடுங்க. திறமைகளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். என்ற அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பகைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் ஓரளவு சிரமங்கள் திருந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் தேடி வரக்கூடும். உத்தியோக உயர்வு பற்றிய நல்ல தகவலும் வந்து சேரக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். இல்ல தேவைகளை நிறைவேற்றி விடுவீர்கள். விரோதிகள் எல்லாம் விலகி செல்லக்கூடுங்க. வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகிவிடும். சிரமப்பட்டது கஷ்டப்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகிவிடக் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விவாதத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகி செல்லக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டுங்க. எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் கூட இப்பொழுது விலகி செல்லக்கூடும். என்று வீடு மற்றும் வாகன யோகமும் இருக்கின்றது. சிலர் புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழலும் இருக்குங்க. உணவு விஷயங்களில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும்.
இன்று உறவு முறைகள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். நிதானமாக இதில் ஈடுபட முடியும். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. போட்டிகள் பொறாமைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் நீங்க முன்னேற்றத்திற்கு வழி அமைத்துக் கொள்வது நல்லது. பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். சிக்கல்களை சரி செய்து விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று காரியங்களை மிக அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. பெண்களுக்கு இன்று முக அழகும் கூடிவிடும். காதல் மனக்கசப்பை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. இன்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளையும் தீர்த்து காட்டுவீர்கள். கண்டிப்பாக சிக்கலை தீர்த்து முன்னேறி செல்வீர்கள். கல்வியை லட்சிய நோக்கோடு அமைத்துக் கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இந்த நாள் சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. உத்தியோக உயர்வு பற்றிய நல்ல தகவல் வரக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடிவிடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சிரமம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியுங்க. இன்று உங்களுடைய பிரச்சனைகள் பனி போல் விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். என்று எந்த ஒரு பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீர்த்துவிட முடியும். எதிர்ப்புகளும் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. உத்தியோக உயர்வு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நல்ல தகவல் வரக்கூடிய சூழலும் இருக்குங்க. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடிவிடும். இந்த நாள் திறமைகளால் வெற்றி பெற முடியும். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சிந்தனை திறன் மேலோங்கிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். போராட்டாத்தி. எதிலும் கவனம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். எதிலும் நிதானத்துடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். எடுக்கும் முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுப்பீர்கள். ஏற்ற தாழ்வு மிகுந்த சூழல் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். இன்பமும் துன்பமும் கலந்து காணப்படக்கூடுங்க. இன்று தடைகள் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு அலைச்சல் தெரிந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். முக்கியமாக மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயமும் செய்ய வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். மீனம். மீனம் ராசினியர்கள் இன்று எதிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்க கொடுங்க. தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஏற்ற மிகுந்த சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு பொறுப்புகள் கூடிவிடுங்க. வீண் விவாதங்கள் மட்டும் செய்ய வேண்டாம். இன்பங்கள் இல்லம் தேடி வரக்கூடும். இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. விரோதிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகி செல்லக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மனதளவில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. நிதானத்துடன் பணிகளை ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். நிச்சயித்த காரியங்கள் கண்டிப்பாக சிறப்புடன் நடைபெற கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் உயரும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. மனவேதனை இருந்தது கண்டிப்பாக மாறும். மன கவலை இருந்ததும் கண்டிப்பாக மாறும். இன்று எடுத்த முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். பெண்கள் இன்று ஓரளவு ஓய்வெடுத்துக் கொள்வதும் மிக நல்லது. காதல் பிரச்சனை கொடுக்காதுங்க, பயப்பட வேண்டாம். மன வருத்தத்திலிருந்து விடுபட முடியும். காதல் வெற்றி நோக்கி செல்லும். இன்று மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. மாணவர்கள் இன்று பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணி நீக்கி மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று பேச்சை மட்டும் குறைத்து பேசுவது ரொம்ப நல்லது. முக்கியமாக அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. நிதானத்துடன் செயல்பட்டால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. மன சோர்வு ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டும். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள், அது போதும். உத்திரட்டாத்தி. கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள். முடிவில் தெளிவாக எடுங்கள். அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. பேச்சை குறைத்துக் கொண்டு பேசினாலே பாதி வெற்றி ஏற்பட கொடுங்க. பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். ரேவதி. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும்.
வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். மனதளவில் ஏற்பட்ட கவலைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். கண்டிப்பாக நினைத்தது நடக்கக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.